Krishna, am I audible? கேக்குது சார். Good morning. குட் மார்னிங் சார். Wait for a few more minutes, okay? எஸ் சார். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனில் அப்படியே உட்காந்து மறந்துட்டேன் என்ன நடக்குதுன்னு. டைம் திரும்பி பார்த்தா 9:55 கட்டுது. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரெகுலேஷனோட அல்காரிதமிக் அப்ரோச், சரியா? ஸோ எப்படி பெர்செப்ட்ரானோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் சிக்மாய்டு அண்ட் அதுக்கப்புறம் டைம் வந்தால் மோஸ்ட் லைக்லிஹுட் கான்செப்ட். ஓகே ஓகே ஓகே. லாஜிஸ்டிக் ரெகுலேஷனோட லாஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு பிரணவ் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டான். பிரணவ் இல்லை, அவங்க அகல்யா. ஓகே, அகல்யா might join a minute too late. வேற யாரு? சதீஷ். வேற கிருஷ்ணா அண்ணாவும் இன்னைக்கு வரமாட்டாங்க. அவங்களும் இந்த 1 வீக். ஆமா, அவங்களும் இந்த 1 வீக் வரமாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு 2 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். நீ அகல்யா வந்தா சதீஷ் வரணும், இல்லன்னா இல்ல. அகல்யாக்கு மெசேஜ் கொடுப்பா. இதான் நாளையிலும் பேசாம நம்ம டைமிங் ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டியதா. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணும்போது பண்ணட்டோம்னு சொல்லிட்டு. அகல்யா கேம். ஐ திங்க் நம்மளோட அட்டெண்டன்ஸ் லிமிட் ஹஸ் ரீச்ட். அவங்களும் வரலன்ட்டாங்களா சார்? சாரி, இல்ல அவங்க வரலன்ட்டாங்களா? அகல்யா மேம் வரலன்ட்டாங்களா? அகல்யா வந்துட்டாங்களே, அத ஜாயின் பண்ணிட்டாங்களே. ஓகே ஓகே. ஒரு வீடியோ பார்த்து கேம்பஸ் எக்ஸ்ல ஹிந்தியில இருக்கா சார்? இன்னைக்கு தான் இங்கிலீஷ் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், அதுலயும் டைப் ஆயிடுச்சு. இல்லை, எனக்கும் அதே தான். காலையில் நான் எந்த உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தா டைம் 5:25 காமிச்சிருச்சு. அப்புறம் அவசரத்தில் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு லேர்னிங் தீஸ் திங்ஸ் இல்லையா. we just lost time. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெர்செப்ட்ரான் ட்ரிக்கோடைய அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ். சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் இப்போ இம்மீடியட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகாது, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே டு ஹேவ். ஓகே, அதுக்கப்புறமா டைம் பெர்மிட்ஸ் வில் கோ ஃபார் த லாஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன். லாஸ்ட் ஃபங்க்ஷன் டைம் இருந்தால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு. ஓகே, ஸோ லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்? கிளாசிஃபிகேஷன் மாடல். சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் மாடல் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது வெயிட்ஸ் அப்டேட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? W new equal to W old plus learning rate times yi minus y hat xi. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷனை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? இப்போ நமக்கு தெரிய வேண்டியது எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்தது. ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, சாரி, ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே சார். குட் குட் குட், தேங்க்யூ. சரி, இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, ஓகே, நீ இந்த ஈக்குவேஷன் எழுதி இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டோம். we said we will discuss on this in the later part. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது, how does this equation work அப்படிங்கிறதா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஓகே, so let us
திங்க் இட் லாஜிக்கலி. பெர்செப்ட்ரான் நம்மளுடைய லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எப்படி ஒர்க் ஆகுது, பெர்செப்ட்ரான் ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத லாஜிக்கலா திங்க் பண்ணும். ஓகே, let us say we have a data set. இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்கு, ஒருத்தனோட CGPA இருக்கு அண்ட் ஒருத்தனுடைய IQ பாயிண்ட்ஸ் இருக்கு அண்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, இதான் நம்மளுடைய டேட்டா செட். ஓகே, let us say we have 7.5, 81 and he got placed 8.1 or 8.9 and 109 and he got placed, and he has 781 and he didn't got placed. இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன? CGPA sir. CGPA வா சார்? CGPA IQ. x என்றது மேட்ரிக்ஸ். அதாவது நம்மளோட லைனோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்? ax plus by plus c equal to 0. ஓகே. இதே நம்மளோட ml டர்ம்ஸ் எழுதுனா என்ன பண்ணுவீங்க? w1x1 plus w2x2 plus c equal to 0. சரியா? இப்படிதான் எழுதுவீங்க. இங்க x1 எது? x1, x2 and this is y. ரைட்டா? இதான நம்மளுடைய டேட்டால நம்ம ஃபீச்சர்ஸ் எடுக்கக்கூடியது. x1 அப்படின்ற ஃபீச்சர், x2 அப்படின்ற ஃபீச்சர், y என்ற ஃபீச்சர். இது வந்து சரி, ஓகே, whatever it is. ஓகே, இது w0 நோ, c கிடையாது, w0 நாட் வெயிட்ஸ் அப்படினு சொல்றாங்க சார். இது நாம எப்பவுமே ஆன் இது இன்டர்செப்டர் தான் w0 ஆ கொடுத்துருவோம். w0 பீட்டா0 இன்டர்செப்ட் தான் வந்து ஏன்னா அது கான்ஸ்டன்ட் இல்லையா? எஸ். இப்போ இதை நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸா எழுதணும் அப்படின்னா நான் எப்படி எழுதலாம்? x அப்படிங்கிறதுல என்கிட்ட வந்து 3 w's இருக்கு, w1, w2, w0 இருக்கு. இதை இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இங்க ரெண்டு ஃபீச்சர் தானே இருக்கு, c இல்ல, கான்ஸ்டன்ட்டுக்கு எனக்கு வேல்யூ. அப்ப நான் என்ன பண்ணலாம்? கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாமா சார்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த இந்த ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாமா? மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல இதே வேலையை நம்ம பண்ணிருக்கோம். பீட்டா 0க்கு பீட்டா 0 நீங்க மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது பீட்டா 0 காம்போனன்ட் இருக்காது, 1 ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? எஸ். சரியா? so that your x becomes, x ஓட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா m cross m plus 1 cross n ன்னு இருக்கும். ரைட்டா? so this equation can be written as, எப்படி எழுதலாமா? ஹேண்ட் ரைட்டிங்க மாத்தி போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பெருசா எழுதுறீங்க இப்ப. ஏன்னா சரி நம்ம ஜூம் பண்ணி பாத்துக்கிறோம், மற்ற இனிமே மூவிங் ஃபார்வர்ட் வரவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லைன்னு சொல்லிட்டு பெருசா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுனா ஓகே, வில் கெட் யூஸ்ட் டு இட். எல்லாரும் படிப்போம். w1 x1 சரியா? இதோட வெயிட் பிளஸ் w2 x2 பிளஸ் w0 x0 ஈக்குவல் டு 0. இப்படி எழுதுனால ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஏன் இல்ல? இதுக்கும் இதுக்கும் ஏன் சேஞ்ச் இல்ல? இது இப்படி எழுதுனால எந்த சேஞ்சும் இல்லன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன? 1 x0 ஓட வேல்யூ 1 multiply by 1 doesn't make sense.
ஓகே, இப்போ இப்படி இருந்த எக்ஸை நீங்க வந்து எப்படி எடுத்தீங்க? எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் 1 தான் எக்ஸ் நாட்டுக்கு 7.5 8.9 7.0 அண்ட் ஐக்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 81 109 and again 81. இதான எக்ஸ். W எடுத்துக்கிட்டீங்கன்னா W0 W1 W2 n வரைக்கும் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். WN வரைக்கும் எடுத்துக்கலாம். I எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது 1 1 0 இதானே. இப்போ ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் ப்ரெடிக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறேன். How will it work? x1 equal to இந்த மாதிரி 1 7.5 81 கூட w ஓட டாட் மேட்ரிக்ஸ் கரெக்ட்டா? w0 w1 w2 w2 ஓகே. போட்டீங்கன்னா என்ன வரும்? w0 plus 7.5 times 7.5 w1 plus 81 times 81 w2. கரெக்ட்டா? இப்படிதானே இந்த ஈக்குவேஷன்ல நீங்க w0 w1 w2 அட்ஜஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்டோட ப்ரெடிக்டட் வேல்யூ வந்துருமா? நம்மளோட இது வந்து y இப்போ ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்கும்? y ஓட வேல்யூ என்ன? 1. அந்த பையன் பிளேஸ் ஆயிட்டது தான் அதோட ஆன்சர். இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா இத equal to 0 ன்னு போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா we will get w1 w2 எல்லாம். ஓகே. கரெக்ட்டா? இத வச்சு நம்ம வந்து w1 w2 எல்லாம் இது பண்ணனும். சரி. இப்போ நமக்கு எப்படி டேட்டால வந்து இந்த w w1 w2 இதெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு. ரைட்? இத மட்டும் எடுத்துக்கோ. w0 x0 plus w1 x1 plus w2 x2 equal to 0. Can we write it like this? Summation of I equal to 1 to n wi xi equal to 0 ன்னு எழுதலாமா? So இது என்னது? Summation of wi xi. இது என்ன வேல்யூ? ஃபீச்சர்ஸ் ஓட வேல்யூ. ஒரு ஃபீச்சர். அப்பா இது ஓவரால் என்னது? அது சம் பண்றது தானே சார் இது? இது வேற ஏதோ கேக்குறேன். இது என்னது? லைன் ஈக்குவேஷன் தானே சார். So what is that? Predicted value y hat. Okay. Yeah. சரியா? எஸ் சார். ஏன்னா அடுத்து நம்ம குட்டிக்காரன் அடிக்க போறோம், அதனால தான் கேக்குறேன். குட்டிக்காரன் அடிக்க இதே சரி சார். Now we are going to write the algorithms. Okay. So எப்பவுமே நம்ம பெர்செப்ட்ரான் கிளிக்க போறதுக்கு என்ன பண்ணுவோம்? லூப் ரன் பண்ணுவோம். கேட்டா கிளாசிஃபை ஆகுதா இல்லையான்றது லூப் ரன். லூப் ரன் பண்றதுக்கு நமக்கு மெஷின் லேர்னிங் டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன தேவை? கம்ப்யூட்டேஷனல் பவரா சார்? இது கம்ப்யூட்டேஷனல் பவரா சார்? இல்ல. கம்ப்யூட்டர்ல மெஷின் லேர்னிங் டேர்ம்ஸ்ல உனக்கு லூப் ரன் பண்ணனும்னா what is that term called? epoch சார் சொல்லுங்க. ஓகே. ஐட்ரேஷன். எத்தனை epochs அப்படினு சொல்லுவா. நார்மலா 1000 எடுத்துப்போமே. அடுத்தது லேர்னிங் ரேட். லேர்னிங் ரேட் வந்து 0.01 ன்னு எடுத்துக்கோ. சரியா? ஃபர்ஸ்ட் வேலை முடிஞ்சதா? என்ன லேர்னிங் ரேட், எத்தனை லூப் ஆக போகுது அப்படிங்கிறது. சோ என்ன பண்ணுவோம்? for I in
range of epochs. Open. I in range of epochs. Okay. அடுத்து என்ன பண்ணுவோம்? Pick a random student. ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டூடெண்ட் நீ பிக் பண்ணிக்கிற. இப்போ நாம போய் என்ன செக் பண்ண போறோம்? கண்டிஷன் செக் பண்ண போறோம். கரெக்ட்டா? Let us say this student belongs to positive region na placed, we will assume positive region na placed, negative na not placed. இந்த அசம்ப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். சரியா? Let us say this student, if this guy, okay, நாம பிக் பண்ணக்கூடியது வந்து xi இல்லையா? ஏதாவது ஸ்டூடெண்ட் இங்க இருந்து பிக் பண்ணோம்ல மேட்ரிக்ஸ்ல இருந்து x1 x2 x3 எந்த ஸ்டூடெண்ட் போய் xi. ஓகே, சோ இப்போ xi, this guy belongs to negative region. அதாவது இவனுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகல. And நம்மளுடைய summation of I equal to 1 to n wixi இது என்ன சொல்லுது? greater than or equal to 0, which means greater than or equal to 0 in the direction positive sir. positive. இவன் நெகட்டிவ் ரீஜன்ல இருக்கிறவன், ஆனா என் மாடல் என்ன சொல்லுது? பாசிட்டிவ்னு சொல்லுது. prediction output. அப்போ what will be my weights? W equal to W old minus learning rate times xi. ரைட்டா? ஓகே. சோ தட்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இவன் தான் yi, இவன் predictor. ஓகே, இவன் predictor, அவன் வந்து ஒரிஜினல். எரர். சரியா? yi minus yi நீங்க போடுங்க, yi minus yi hat போட்டீங்கன்னா என்ன வரும்? yi வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். சோ இங்க வந்து 1 ன்னு இருக்கும். 0. இங்க 1, இங்க வந்து 0 ன்னு இருக்கும், இங்க 1 ன்னு வரும். ஆமா. It gives you -1. -1 தான் இங்க உட்கார்ந்திருக்கு. ஓகே. புரியுதா? இப்போதான் ஏன் இத சொல்றதுக்கு முன்னாடி நான் அங்க சொல்லிட்டு வந்தேன்னு. -0 -1. இல்லன்னா இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். You will not be able to follow this algorithm ஒரு ஓகே. W new equal to W old plus learning rate times yi minus yi minus xi. இதுதான உங்களுடைய இது. என்ன வருது? 0, பிளேஸ் ஆகல. yi hat என்ன சொல்லுது? 1. அப்போ 0 minus 1 -1. இதத்தான் நம்ம இங்க இதுதான் இந்த இது வரதுக்கு முன்னாடி இதுதான் வந்தது. புரியுதா? அடுத்த கண்டிஷன், if this guy belongs to positive and this says wixi says it is less than 0. What will be the W new? W old plus learning rate xi. W old plus learning rate xi. Yeah, that'la
yi minus y hat போட்டீங்கன்னா Minus yi ஓட வேல்யூ என்ன 1. 1 பாசிட்டிவ் ரீஜன்ல இருக்கு. 1 பாசிட்டிவ் y ரீஜன் hat ஓட வேல்யூ என்ன 0. Less than minus. Minus. Give you the 0. answers 1. Yes. y hat 0 தானே நெகட்டிவ்ல வந்துருச்சு. பிளேஸ் ஆகலன்னு சொல்லிடுச்சு. Okay. ஸோ இந்த இதில் வேல்யூ அப்ளை பண்ணனா இது வந்து 1 ஆயிடும். ஸோ யூல் கெட் லேர்னிங் ஏரியா டைம்ஸ் xi. Okay. புரியுதா? பாக்கி ரெண்டு கண்டிஷன்லயும் உங்களுக்கு தலைவலியே இருக்காது. இவ்வளவு டீட்டெயில் எழுத வேண்டாம், இப்படி எழுதுவோமே. இஃப் எக்ஸ் ஐ ஆர், ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? எக்ஸ் ஐ ஒய் ஐ. இஃப் y belongs to positive and y hat belongs to positive. இதுதான் என்ன அர்த்தம்? y belongs to positive னா positive region, y hat belongs to positive னா என்னது? அது கரெக்ட் தான் சார், predicted correct one will predicted y hat belongs to positive னா இது எப்படி வரும்? summation of I equal to 1 to n wi xi greater than 0. ரைட்டா? இதை இவ்வளவுதான் கஷ்டமா எழுத வேண்டாமே அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி y hat டேட்டா எழுதிட்டேன். Okay, okay. You notice this is the y hat. இந்த இதான் y hat. சரியா? மறுபடியும் இப்போ ஈக்குவேஷன் எழுத வேண்டாமே நான் ஐ ஸ்டார்ட் பண்ணிக்காவும். இப்படி என்ன வரும்? w new equal to w old. The same y belongs to negative and minus. Okay. ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா இதுவும் 1 பாசிட்டிவ் 1 ப்ரெடிக்டட் 1 minus 1 0. அந்த காம்பனன்ட் அட்ஜஸ்டிங் காம்பனன்ட் இல்லாம விடலாம். ஆமா கரெக்ட். y hat belongs to negative. அப்படி என்ன வரும்? again y new equal to y old. w equal to w old. சோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பெர்செப்ட்ரான் ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கண்டிஷனும் மூவே ஆகாது. ரைட்டா? not going to move, not even a single inch. ரைட்? சரி, இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, இந்த ரெண்டையும் நீங்க வந்து லாஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது புரியும். இத அப்படியே லாஜிக்கலா இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, இதே தான். இவ்வாறு yi நெகட்டிவ்ல இருக்கு, yi நெகட்டிவ்ல இருக்கு, yi வந்து நெகட்டிவ்ல இருக்கு, y hat வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. இங்க அதான் எழுதி இருக்கும். இதே அவுட்புட் தானே இதை சால்வ் பண்ணும்போதும் வருது. புரியுதா? இந்த மாதிரி நீங்க ரெண்டு இஃப் கண்டிஷன் செக் பண்றதுக்கு பதிலா இந்த ஒரு ஈக்குவேஷனை நீங்க செக் பண்ணீங்கனாலே என்ன ஆயிடும்? உங்களுக்கு உங்க லைன் எந்த பக்கம் அட்ஜஸ்ட் ஆகுது தெரியுமா? ஓகே, ரெண்டு தடவை செக் பண்ணணும். எஸ், நீங்க ஒரு லூப்பை போட்டு ஒரு இஃப் கண்டிஷன் செக் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டீங்கனாலே அது அந்த லைனோட வெயிட்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்றது நமக்கு ஒரே இதுல தெரிஞ்சிடும். இந்த அல்காரிதமை தான், இவ்வளவு பெரிய அல்காரிதமை தான் நம்ம ஷார்ட்டா இப்படி எழுதிட்டோம். ஓகே, சரியா? ஆக்சுவலி வந்து நியாயப்படி பார்த்தா நம்ம வழக்கமா அல்காரிதம்ஸ் படிச்சுட்டு தான் ஈக்குவேஷனுக்கு வருவோம். The reason why I shifted out is ஈக்குவேஷன் தெரிஞ்சு அல்காரிதம் ஈஸியா இருந்தது. And this is not some new equation. ரொம்ப எல்லாம் கிடையாது. மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல நம்ம ஆல்ரெடி பண்ணதுதான். எஸ், ரைட்டா? எப்படி வந்து கிரேடியன்ட் டிசன்ட்ல பண்ணிருக்கோம், வெயிட்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது, இது கிரேடியன்ட் டிசன்ட் தானே. சோ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த OLS கான்செப்ட் கிடையாது, கிரேடியன்ட் டிசன்ட் மட்டும் தான். ஓகே, சரியா? நம்ம இதுல சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல பார்த்தாலும் ஒரு OLS கான்செப்ட், ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி டாட்டா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி OLS கான்செப்ட்லாம் கிடையாது, கிரேடியன்ட் டிசன்ட் மட்டும் தான். சரியா? அதனால சதீஷ் இஸ் ஜாயினிங். ஓகே,
பாத்துட்டீங்க சார் நீங்க? ஆ? பாத்துட்டீங்க கரெக்டா. நோட்டிபிகேஷன் அலோ பண்ணா தானே வரும்? இல்ல அலோவ் பண்ணாதான் வரும். ஆக்சுவலி என்னன்னா 2 ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? ஓகே. ரெண்டாவது ஸ்கிரீன் வழக்கமா வந்து ரெண்டாவது ஸ்கிரீன்ல ஐ ஹேவ் சம் நோட்ஸ் திங். இன்னைக்கு நான் வந்து ஐ சாட் 2 ஸ்கிரீன்னா 2 சிஸ்டமா சார்? ஒரே சிஸ்டம்ல 2 ஸ்கிரீன் வச்சிருப்பீங்களா? dual monitors. ஓ ஓகே. லேப்டாப் ஸ்கிரீன் ஒன்று எக்ஸ்ட்ரா அடிஷனல் மானிட்டர் இருக்கும். ஓகே. ஐ ஆல்வேஸ் ஷேர் த அடிஷனல் மானிட்டர். Actually, I'm planning to upgrade my setup. I'm going for 3 screen. இல்ல சார், நான் இப்போ பவர் BI செஷன் அந்த இதுல எடுத்தேன். ஒரே நம்ம அந்த மாதிரி நோட்ஸ் பக்கத்துல எல்லாமே தெரியாம சொல்லி கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃப்ளோ போயிடுது. அதான் கேட்டேன். தெரியாம சொல்லி கொடுக்கிறதுன்னு இல்ல. See, can I do this without a second screen அப்படின்னா I can do it 70%. இன்னும் நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா ட்ரெயின் பண்ணா I can do it 100%. அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம மறந்துடுறோம். இல்ல என்னோட கன்சர்ன் வந்து நான் பாயிண்ட்ஸ் மறக்கிறது கிடையாது. I'll blatantly say I'm sorry. I'm that much idiotic. எனக்கு வந்து தெரியலனா தப்பு you would have seen, right? தப்பு பண்ணா மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் அழிச்சு முதல்ல நம்ம எழுதுவோம். And I also agree நான் நோட்ஸ் வச்சிருக்கேன்னா நோட்ஸ் ரெஃபர் பண்ணி எழுதுவேன்றதா என்னோட கன்சர்ன் ஆனா என்னோட டேட்டா பிரைவசி. நான் என்னுடைய லேப்டாப்ல நிறைய விஷயங்கள் ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். நான் லேர்ன் பண்றதுக்கு ஒரு செட் வச்சிருப்பேன். வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். நான் என்னுடைய LLM டாஸ்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் லேப்டாப்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அண்ட் திஸ் இஸ் a recorded system which is going public இல்லையா? ஸோ I have to be sure what I'm showing and what I'm not showing. ஓகே, அதனால எப்பவுமே இந்த ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். இவ்வளவுதான் இருக்கும். நோட்டிபிகேஷன்ஸ் எதுவுமே இந்த ஸ்கிரீன்ல ஆன்ல இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே I would have restricted. See, நம்ம வந்து because end of the day it's data. What I am doing is my responsibility, right? I can't just record everything, put it in YouTube and then cry out loud saying my data is compromised. அதனால எப்பவுமே நான் மீட்டிங்ஸ் போறதா இருந்தாலும் சரி, இது எப்போ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா நான் வந்து கிளைண்ட் மீட்டிங்ஸ் போவேன். As a project manager, I'm supposed to handle almost like 13 plus clients at a time. அப்போ ஒரு கிளையண்டோட இன்ஃபர்மேஷன் ஒரு கிளையண்ட்டுக்கு போக கூடாது. கரெக்ட். At whatever may be the cost. That's the data breach. அப்போ நான் என்னோட சிஸ்டம்ல எங்கேயோ இல்ல எனக்கே தெரியாம நான் இன்னொரு what will happen? Right? அந்த மாதிரி டைம்ல I always have this second monitor and the second monitor is the one I'll always share. Okay. அப்படின்னா that saves this என்ன சொல்றது, நம்மளுடைய டேட்டாவை நம்ம பிரைவசி நாம ஹேண்டில் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இதாயிடும். See, end of the day என்னதான் நீங்க சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தாலும் உங்க டேட்டாவை நீங்க தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே சார். You see, the world has started taking these things very seriously. You have to understand, it's not just the world in 2020 is not the world in 2025. நேத்து ஒரு நேத்து பேசிட்டு இருந்தேன். He's a AI engineer. அவர் சொல்றாரு, டேட்டா இஸ் யுவர் அசெட். நீ டேட்டா பிறப்புக்கு செலவு பண்றதுக்கு அழாத அப்படிங்கிறார். சிம்பிள். உன் கம்பெனிக்கு டேட்டா தான் அசெட். இன்னைக்கு நீ ப்ரிப்பேர் பண்ண டேட்டா பண்ணிக்கலாம். நீ இந்த ஒரு மாடல் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணல, இல்ல உன்னோட இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு உன் டேட்டா யூஸ் ஆகலன்றதுக்காக அழாத. அந்த டேட்டா எப்போ யூஸ் பண்ணலாம், அது வந்து உனக்கு கோல்டு மாதிரி. எப்படி நீ தங்கம் வாங்கி வேல்யூ ரைஸ் ஆகிட்டே இருக்கோ, அதே மாதிரி உன் டேட்டாக்கு வேல்யூ நீ ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டானா ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தைரியமா இன்வெஸ்ட் பண்ணு அப்படிங்கிற. That guy works in Informatica. Informatica கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு தெரியாது, ஆனா சொல்லுவாங்க Informatica தெரியுதான்னு கேட்பாங்க. I respect that guy that much because I started my career as Informatica Power Center mapping. And this guy is working as a machine learning engineer in Informatica. Informatica, okay. I was just talking to him. He said, this is what he said. ஒரு கம்பெனிக்கு எப்படி நீ தங்கம் வாங்கி பேங்க்ல வச்சேன்னா உனக்கு வேல்யூ ரைஸ் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி தான் டேட்டா. இன்னைக்கு நீ ப்ராசஸ் பண்ணி வைக்கிற டேட்டா அடுத்த 50 வருஷம் கழிச்சு கூட உனக்கு யூஸ் ஆகும். தைரியமா ரிசோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண அப்படிங்கிற. So அந்த அளவுக்கு, and you wouldn't believe me how data is being tracked.
டேட்டா சயின்டிஸ்டோட வேலையே இந்த அசோசியேட்டிவ் டேட்டா எடுக்கிறது தான். அசோசியேட்டிவ் டேட்டா என்ன தெரியுமா? அந்த மெயினா இல்லாம சைடுல அது மாதிரியா சார்? அந்த ரிலேட்டட் டேட்டா. ஓகே. பிஸ்கட் பாக்கெட் விற்கணும். நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். எனக்கு தெரியும் அகல்யாவுக்கு வந்து பிஸ்கட் பிடிக்கும்னு சொல்லி. ஓகே, அகல்யா கொஸ்டின்ல மாமா பிஸ்கட் பிடிக்கும்னு கொடுத்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அகல்யாவோட டேட்டா எல்லாம் எடுப்பேன். அகல்யாவுக்கு அசோசியேட்டட் யாரெல்லாம்னு கண்டுபிடிப்பேன். லேட்டஸ்ட் எங்கேயோ ஒரு ஃபேஸ்புக் போட்டோல அகல்யாவும் கிருஷ்ணாவும் அந்த பிஸ்கெட்டை ஒன்னா சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. உடனே நான் என்ன பண்ணப்ப கிருஷ்ணாவும் சாப்பிடுறான் அப்படின்னு தெரியும். அப்ப கிருஷ்ணாவை நான் நோண்டுவேன். கிருஷ்ணா உனக்கு பிஸ்கெட் வேணுமான்னு அவன் ஆமான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவனை சுத்தி இருக்கிறதெல்லாம் நோண்டுறது. தட் இஸ் அசோசியேட்டிவ் டேட்டா. அகல்யா தான் என்னோட மெயின் டேட்டா. அகல்யா கூட அசோசியேட் ஆகக்கூடிய என்டிட்டிஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து போறது. This is how the scammers and the collection agencies operate. Okay, நீங்க தான் மெயின் டேட்டா, நீங்க தான் மெயின் பாயிண்டர். நீங்க காசு கொடுக்கல. கிரெடிட் கார்டு டிஃபால்டர்ஸ்லாம் வந்து அவங்க கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து போட்டோ அனுப்புனாங்க அதுன்னு சொல்றாங்கல்ல. யூ ஆர் த மெயின் டேட்டா. உங்களோட அசோசியேட்டிவ் டேட்டாவை டிஸ்டர்ப், அசோசியேட்டிவ் சர்க்கிளை டிஸ்டர்ப் பண்ணும்போது that causes problems. அதனால தான் எப்பவுமே நான்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். வாட் ஐ எம் ஷேரிங் இன் யூடியூப், வாட் ஐ எம் ஷேரிங் இன் சோஷியல் மீடியா. என்னோட அசோசியேட்டிவ் டேட்டா எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளவு டவுன். என் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லாம் நான் ஆக்டிவே பண்றது கிடையாது. ஆனா என் காலேஜ் ஓகே, காலேஜ் சொசைட்டிஸ்லாம் இருப்பாங்க, நல்லா ஒரு லைக் கூட போடுறதே கிடையாது. பிகாஸ் you won't even know what happens. கேட்டா நான் ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு 6 months லிங்க்டின்ல ஐ அம் ஆக்டிவ். என்ன ஸோ ஃபேஸ்புக்லாம் ஐ ஜஸ்ட் லைக் போதும்டா நீங்க செஞ்சதெல்லாம் உங்க டேட்டா பிரைவசிலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சதுக்கு அவங்க தான். பட் lot of connections are there and you would have seen what people share in Facebook, idiotic things. They don't know the consequence. அதோட ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு தெரியல. So that's why the secondary screen அப்படின்றதுக்கு இதுதான். And I'm planning to get one more screen. Oh, okay. 3 monitor setup. சூப்பரா இருக்கு செட்டப். work என்னோட நேச்சர் ஆஃப் ஒர்க் எவால்வ் ஆகுது. So my setup ரைட்டா. So I feel like எனக்கு 3 மானிட்டர் தேவை அப்படின்றது. There are guys who are working way productive with single monitor. என்னோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே ஒரு லேப்டாப் தான் எடுத்துருவாங்க. அதுவும் 13 inch லேப்டாப் ஒன்னே எடுத்துருவாங்க. They work way better. We can't say நமக்கு வந்து நீ ஒர்க் பண்ணனா இவ்வளவு வேணும் அப்படின்றத நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த செட்டப் தேவை. Since I'm doing a lot of research, ஒரு செட் ரிசர்ச் ஓடும், ஒரு செட் நான் கோடு ரன் பண்ணுவோம். I have to, ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ட்ரைனிங்கே பாருங்க, இப்போ நான் வந்து நோட்ஸ் என்ன சொல்லி ஓப்பன் பண்ணிட்டேன்னா என்னால் இதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. If I have the 3 monitors, it will be even more convenient அப்படின்றது என்னோட ஒரு தாட். Probably write a post, LinkedIn post. Okay sir. சரி, இப்போ இந்த அல்காரிதம் புரிஞ்சுதா? ஓகே, சதீஷ் ஜாயின் லைட். சதீஷ் ஹாய். சதீஷ் சதீஷ் கேக்குதுங்களா? ஓகே, see நாங்க இன்னைக்கு வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட அல்காரிதம் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, you just missed it. ஓகேவா? I'll give you a run through. Okay? Okay. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? W new equal to W old plus learning rate times yi minus y hat into xi. Yeah. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படிங்கறத நாம இந்த அல்காரிதமா எழுதியிருக்கோம். இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம், ரைட்? ஸோ எப்பவுமே மிஷின் லேர்னிங் நம்ம லாஜிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லூப்ஸ் தேவை, ரைட்டா? ஸோ epochs தான் number of times that loop is going to run and eta is your learning rate. சரியா? ஸோ எத்தனை epochs
நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்றது தான் அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் யோர் லைன் இஸ் கெட்டிங் அட்ஜஸ்டட். ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டூடெண்டோடைய ஆக்சுவல் வேல்யூ அண்ட் ப்ரெடிக்டட் வேல்யூ. அந்த ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா நெகட்டிவ், ஆனா நம்ம என்ன பண்றோம், பாசிட்டிவ் நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூ தான் உங்களோட yi, கரெக்டா? ப்ரெடிக்டட் வேல்யூ உங்களோட y hat. இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன வரும்? -1 வருமா? அப்படிங்கும்போது என்ன ஆகும், உங்களுடைய லைன் இட் வில் கெட் adjusted in the negative side. கரெக்டா? என் பாயிண்ட் நெகட்டிவ் தானே, அப்போ என் லைன் பாசிட்டிவ் வரும்போது இட் should be adjusted in negative side, right? அதே தான் பாசிட்டிவ்ல இருக்கு அண்ட் என் மாடல் நெகட்டிவ்னு சொல்லுது, ஸோ ஐ எம் கோயிங் பாசிட்டிவ் சைட். இந்த இது எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். yi வந்து இந்த கேஸ்ல 0வா இருக்கும், yi hat வந்து இந்த கேஸ்ல 1ஆ இருக்கும். yi வந்து நெகட்டிவ் சைட் 0, ஓகே. yi hat வந்து 1, 0 1 எடுத்துக்க என்னது நெகட்டிவ்னா பிளேஸ் ஆகல, நாட் பிளேஸ் இஸ் கன்சிடர்ட் as 0, பிளேஸ் இஸ் கன்சிடர்ட் as 1. ஓகேவா? சோ இந்த இது அப்படியே இந்த இதை அப்படியே கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வரும், ரைட்? இந்த -1ன்றது இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா you will get this. Yes sir. ஓகே. சிமிலர்லி இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. yi வந்து பாசிட்டிவ், yi hat வந்து நெகட்டிவ். இந்த கேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா you will get this one. கரெக்டா? Yes sir. This is how the algorithm is. இந்த மாதிரி நீங்க எடுத்து ரெண்டு டிஃபரெண்ட் ஒரு லூப் போட்டு அதுக்குள்ள கண்டிஷன் போட்டு நீங்க செக் பண்ணி எடுத்து வெயிட் அப்டேட் பண்றதை விட நார்மலா இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா the same effect will happen அப்படிங்கறதா நம்மளுடைய கன்க்ளூஷன். Okay. சரியா? This is what we have taken. Okay. உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ த்ரூ தட் ரெக்கார்டிங். சார் ஒரு சின்ன டவுட், ஆக்சுவலா நேத்து கிளாஸ்ல லாஸ்டா நீங்க வந்து அந்த பாயிண்ட் வந்து அந்த இந்த கிரீன் பாயிண்ட்ஸ் ப்ளூ பாயிண்ட்ஸ் அந்த போட்டு பண்ணியிருந்தீங்களா சார்? அதாவது பாயிண்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும்போது லைட்டா புஷ் பண்ணும், அதே கிட்ட இருக்க பாயிண்ட்ஸ் வந்து ஆமாமா இதுதான். இப்ப அந்த 0.8ன்றது ரொம்ப அதிகமா புல் பண்ணும். 0.8 வந்து கம்மியா புல் பண்ணி பாருங்க. 0.8 ஓட y - y hat இம்பாக்ட் பாருங்க. இல்ல ஆக்சுவலா இது இல்ல சார், இந்த கிராஃப்ல இன்னொரு ஒரு கிராஃப் வச்சு பாருங்க சார். கிரீன் டாட்ஸ் எல்லாமே ஒரு சைடு, ப்ளூ டாட்ஸ் எல்லாமே ஒரு சைடு. இதுலயா? இதுதான் சார். ஓகே. ஆமாமா. ஆக்சுவலா வந்து இது ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு சைடுல கிளீனா டிவைட் ஆயிருக்கு இப்போ. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லைன் மட்டும் தான் மூவ் பண்ற மாதிரி இருக்கு, பிளஸ் அந்த லைன் வந்து ரொட்டேட் ஆகல. சோ இதுல வந்து கிளியரா புரிஞ்சுது சார். ஆக்சுவலா இப்ப இந்த இப்ப இங்க வந்து இப்போ ஒரு லைன், இப்ப நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லைன் இப்ப ப்ளூ லைன் கிட்ட இருக்குன்னா இந்த கிட்ட இருக்க அந்த டாட்ஸ் வந்து அதிகமா புஷ் பண்ணும் லைன்ஸ் அந்த பக்கம். அதே மாதிரி இந்த கிரீன் டாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா புல் பண்ணும் அந்த இல்ல சார், அதாவது சார் அந்த லைனை வந்து சேச்சுரேஷன் எடுத்துக்கோங்க. கரெக்ட்லி கிளாசிஃபைட் பாயிண்ட்ஸ், இன்கரெக்ட்லி கிளாசிஃபைட் பாயிண்ட்ஸ், ரைட்டா? இன்கரெக்ட்லி கிளாசிஃபைட் பாயிண்ட்ஸ் pull the line towards themselves. ஓகே. அதாவது இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர், இந்த இடத்துல ஒரு ஓகே let us take it this way. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் பாயிண்ட் இருக்கு. ஓகே சார். இதுதான் என்னுடைய லைன், சரியா? இந்த ப்ளூ பாயிண்ட் கரெக்டா கிளாசிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த ப்ளூ பாயிண்ட் என்ன பண்ணணும்? இப்போ இந்த லைனை வந்து ஷிஃப்ட் பண்ணனும் சார் அந்த பக்கம். It should pull this line towards it. ஆமா. அப்ப
அப்போ தப்பா கிளாஸிஃபை ஆயிருக்க பாயிண்ட்ஸ் லைனா அவங்கள பார்த்து இழுத்துக்கும். ஓகே சரியா? லெட் அஸ் சே உங்க லைன் இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே சார். இப்போ இந்த கிரீன் கலர் பாயிண்ட் தப்பா கிளாஸிஃபை ஆயிருக்கு. தப்பா கிளாஸிஃபை. ஆமா. இப்போ இந்த லைன் இப்போ இந்த கிரீன் கலர் பாயிண்ட் இப்போ என்ன பண்ணணும்? புஷ் It பண்ணணும். should pull the line towards it so that it can go to the other side. ஓகே 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 ஓகே, இதுதான் புல் அண்ட் புஷ். சரியா? ஓகே. இந்த புல் அண்ட் புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெட் லைன் வந்து கிளாஸிஃபை ஆகி வந்துடும். இந்த ரெட் லைன் கிளாஸிஃபை ஆகி வந்துடும். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா, எனக்கு இந்த ரெட் லைன் கரெக்டா கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருச்சு, பட் ஸ்டில் இவ்வளோ தூரம் எனக்கு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த லைன்ல இருந்து இந்த லைன் வர வரைக்கும் எனக்கு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை எப்படி நான் அச்சீவ் பண்றதுன்றதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இவ்வளோ ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத அதிகமா தெரிஞ்சு வச்சுக்க, இன்ஃபர்மேஷன் அதிகமா வச்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எது? இந்த பாயிண்டா இந்த பாயிண்டா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு தூரம் தள்ளி போகணும்ன்றது. ஓகே, சோ இந்த பாயிண்ட் வேகமா புஷ் பண்ணும். இந்த பாயிண்ட் மெதுவா தான் புஷ் பண்ணும். ஓகே, பேசிக்கா இதுதான் கான்செப்ட். சரியா? உங்களுக்கு ஸ்பிளிட் கிளாசிஃபை ஆகிறதுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. கிளாசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தப்பா கிளாசிஃபை ஆயிடுச்சு அந்த பாயிண்ட், அவங்க அந்த பாயிண்ட் வந்து லைனா அதை டுவர்ட்ஸ் தட் பாயிண்ட் இழுக்கும். ஓகே, சரியா? அதுதான் பெர்செப்ட்ரானோட வேலை. ஓகே, ஆனா நமக்கு பெர்செப்ட்ரான்ல இதோடய ஸ்டாப் ஆயிடுது, இந்த இடத்த ஸ்டாப் ஆயிடுது அப்படின்றதுனாலதான் நாம சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஓகே, சிக்மாய்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா this band will be divided into probabilities. ரைட்டா? ஓகே சார். இது வந்து இந்த லைன் வந்து 0.5, 0.6, 0.7 இந்த மாதிரி வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். இந்த சைடு அதே மாதிரி இந்த சைடுலயும் இருக்கும். ரைட்டா? ஓகே. இந்த இருக்கு இல்லையா, அதுதான் சிக்மாய்டோட ப்ராபபிலிட்டி. ஏன்னா கரெக்டா அந்த லைன் மேல இருக்குன்னா it is 50-50. இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், இந்த லைன் மேல உங்களுக்கு ஒரு green point இருக்குன்னா என்ன அர்த்தம்? How will you say that in probability terms? 0.5. இந்த பக்கம் இருக்கிறது 0.5, இந்த பக்கம் இருக்கிறது 0.5, என்ன சான்ஸ் சொன்னாலும் இருக்கு. ரைட்டா? The more the line moves away from the line, you say there's a higher probability that it is positive. ரைட்டா? அதே மாதிரி நீங்க more it moves away from the line, the negative direction, you say higher probability that it's negative. கேட்டா? சிக்மாய்ட பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இம்பாக்ட் வந்து 0.5ல தான் இருக்கும். சரியா? சோ இப்போ நீங்க வந்து என்ன சொல்றது, இந்த பாயிண்ட்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட ப்ராபபிலிட்டி சம்வேர் அரௌண்ட் 0.9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிஃபரன்ஸ் yi minus y hat என்ன இருக்கும்? 0.1 இருக்கும். நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்து போடுவோமே, w new equal to w old plus learning rate times (0.1) into xi. கரெக்டா? இந்த பாயிண்ட பொறுத்த வரைக்கும். கரெக்டா? ஓகே. இந்த பாயிண்ட்க்கு ஒரு 0.55 வச்சுக்கலாமா? ஓகே. ப்ராபபிலிட்டி. இந்த பாயிண்ட் I'm just taking random numbers, not actual numbers. Random numbers 0.55 probability. 5 கிட்ட இருக்கு இல்லையா? எஸ். ஓகே. இப்போ இதோட yi minus y hat என்ன வரும்? 45. 0.45. இப்போ இத எழுதுங்க. w new equal to w old plus learning rate times 0.45 xi. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் கம்பேர், பாக்கி எல்லாத்தையும் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. which one is greater?
இந்த ரெண்டுல எது கிரேட்டர் வேல்யூ? கீழ இருக்கிறது கிரேட்டர். This one is greater. Right? ஆமா. So this one impacts your weights. Line oda weights is more அதிகமா impact பண்ணுதா? ஆமா சார். So where is this point lying? Front starting. Close to your line. ஆமா. This point is far away from line, so that is impacting your line lesser. இதுதான் கான்செப்ட். சரியா? ஓகே சார். இது என்ன ஆக்சுவலா வந்து இப்போ கிட்ட அந்த லைனுக்கும் அந்த டாட்க்கும் கிட்ட இருக்கனால ஸோ ஓகே இம்பாக்ட் பண்ணுது, ஸோ மூவ் பண்ணுது. பட் ஆனா வந்து இது ஜஸ்ட் மூவ் மட்டும் தான் பண்ணுமா இல்ல ரொட்டேட் கூட பண்ணுமா சார் இந்த லைன்? ரொட்டேட்டும் பண்ணு. See, இது நான் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, லெட் அஸ் சே இப்படி எடுத்துக்கோங்க. இதுதான் உங்க லைன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணுது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் புஷ் பண்ணுது. வாட் வில் ஹேப்பன்? பேலன்ஸ் ஆயிடும். யுவர் லைன் இந்த பாயிண்ட் உங்களை இந்த பக்கம் புஷ் பண்ணுது, இந்த பாயிண்ட் உங்களை இந்த பக்கம் புஷ் பண்ணுது. வாட் வில் ஹேப்பன்? வெர்டிகலா நான் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்து காட்டுறதுனால உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் தெரியல. சரியா? ஓகே. And இதுவும் 2 dimensional பேசிட்டு இருக்கோம். Let us say 3 dimensional. Multi-dimensional, yes. The plane gets rotated, tilted until it reaches the equilibrium. அதான் நான் இங்க போட்டுருக்கேன். இங்க சொல்லிருக்கோம் பாருங்க. ரெண்டு பாயிண்ட்டும் ரெண்டு ஃபோர்ஸும் நியூட்ரலைஸ் ஆகுற வரைக்கும் இந்த லைன் அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதான் நமக்கு வந்த லைன் பாருங்க. இட் இஸ் டில்டட் அண்ட் அட்ஜஸ்டட். இதுக்கு மேல ரெண்டு பேரோட ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்ற அந்த சென்ட்ரல் பாயிண்ட் வர வரைக்கும் அது பண்ணிட்டே இருக்கும். Transformation will happen. சோ இப்போ மல்டிபிள் பாயிண்ட்ஸ் வந்து அது மாதிரி இம்பாக்ட் பண்ணும்போது அது லைனா இல்லாம கர்வா கூட ஆக சான்ஸ் இருக்கு. ஆகும். கண்டிப்பா. See, sigmoid is a curve. Okay. See, இப்போ நீங்க மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா புரியும். அந்த பிளேன் நான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பிளேன்ல வந்து எப்படி லேர்னிங் ரேட்டோட இது லேர்னிங் ரேட்ல இது ரேடியன் டிசைன்ல பாத்தீங்கன்னா புரியும். லேர்னிங் ரேட்டோட இதுல வந்து எப்படி அந்த பிளேனோட இது வருதுன்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் பிளேன்ன்றது ஒரு பிளேன் தான். ஆனா அந்த பிளேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா there will be ups and downs, மவுண்டன்ஸ் இருக்கும். நம்ம நினைச்சிருவோம் ஒரு பிளேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனோட கர்வ் பாருங்க. நம்ம லைன் தான் நினைச்சிட்டு இருக்கோம். சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் ஸ்ட்ரைட் லைன் தான் நினைச்சிட்டு இருக்கோம். கிராஃப் பிளாட் பண்ணும்போது பாருங்க, it will be a curve. நம்மளோட ஈஸி கன்வீனியன்ஸ்க்காக அது வந்து லைன் அப்படி சொல்லிக்கிறோம். சொல்லி புரியறதுக்காக பண்ணிக்கிறோம். புரியுதா? let me show you an example. நம்ம கோட்லயே இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அந்த டயகிராம். கண்டிப்பா இருக்கும். நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. See, this is the gradient descent of simple linear regression. Last function அங்க வந்தது. Last function. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்களே. இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனா கொடுத்துருக்காங்க. See, look at this. Ideally, when we drew a plane, it is supposed to be a plane, right? So it's not. There will be ups and downs. But majority நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற என்னன்னா இது வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் அதே உங்களுக்கு முடிஞ்சா அப்புறமா நான் வந்து என்னுடைய இது நம்ம ஜிட்டப் இதை போய் பாருங்க, லாக்ஸ் அதில் இருக்கும். Or if not, I'll try it. Give me 1 second. Give me 1 second. That should be there. இருக்கு நம்ம கோடோட டயகிராமோட. ஒரே நிமிஷம். ரெண்டு தடவை இருக்கு. பழைய இது இருக்கு, புதுசு. மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல பாத்தீங்கன்னா
நான் போய் ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லா போய் ரெஃபர் பண்ணி தான் எடுப்பேன். பரவாயில்ல, இட்ஸ் யூஸ்ஃபுல். எஸ் சார். எங்கேயோ சார் சொல்லி கொடுத்தாரு ஞாபகம் இருக்கும், ஆனா கரெக்டா என்ன ஞாபகம் இருக்காது. நான் வேகமா தேடுவேன் போய். இதுல தானே நம்ம லேப்டாப் அப்ளை பண்ணும்போது தானே இந்த லைன் இதாகும். கரெக்டா எனக்கு இது வர மாட்டேங்குது. சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் இம்ப்ளிமெண்டேஷனோட அந்த கிரேடியன்ட் டிசென்ட் அதுல வரும் சார். பாருங்க, this is how the slopes are. சரியா? பட் ஆக்சுவலா எங்க காணும் அந்த கிராஃபிக் காணும். லீனியர் நினைக்கிறேன். சிம்பிள் லீனியர் போறீங்களா சார்? மல்டி லீனியர் கிரேடியன்ட் டிசென்ட். லீனியர் தான, சிம்பிள் லீனியர் தான் கிரேடியன்ட் டிசென்ட் நான் போட்டுருக்கேன். மல்டி லீனியர்லயும் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு 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 இது மாதிரி வரும். பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன் டிஃபால்ட்டாவே கர்வ் தான. இருந்தது சார், நான் பார்த்திருக்கேன், மறந்துடுச்சு. எங்கயோ மிஸ் பண்ணிட்டேன். சதீஷ் நான் தேடி எடுத்துறேன். சதீஷ் ஓகே. see, நாம பெஸ்ட் ஃபிட் லைன் னு சொல்லிக்கிறோம். actually it's not exactly a line. okay, it is the model that is trying to predict or trying to give you the minimal cost function. ரைட்டா? அதுதான். ஓகே, லைனோட நம்ம ஆரம்பிக்கிறது வந்து y = mx + c ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால we are calling it as best fit line. அது மேல நம்ம என்ன அல்காரிதம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது இப்போவே இத பாருங்க. இது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, this is a sigmoid. சோ இத பேஸ் பண்ணி உங்களோட அவுட்கம் சேஞ்ச் ஆகும். நம்ம ஆரம்பிச்சது again லைனோட ஈக்குவேஷன்ல தான் ax + by + c = 0 அப்படிட்ட லைனோட ஈக்குவேஷன்ல தான் நாம ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? If you have more doubts, I'll try to explain it to you better. Yeah, sure. Okay, probably in our session நம்ம எடுத்து I'll try to explain to you better. சரியா? ஏனா see பாயிண்ட் இப்படி வெச்சுக்கோங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இப்போ I am so confident இந்த இப்போ எந்த டைம்ல நான் வந்து என்னோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நான் ரைஸ் பண்ணுவேன். நீங்க இதெல்லாத்தையும் மறந்துடுங்க. forget everything. okay, நான் வந்து இது this is a cliff. சரியா? இது கீழ வந்து ஒரு 100 feet drop இருக்கு. ஒரு 100 feet drop இங்க இந்த cliffல இருந்து விழுந்தா 100 feet I'll fall down. எந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அதிகமா பயப்படுவாங்க? இங்க இருக்கவங்களா இங்க இருக்கவங்களா? இந்த லைனுக்கு க்ளோஸ் ஆகும். These are the people who will try to move more away from this cliff, this edge, right? Yeah, come on. So that there is a maximum safety between them and the cliff. இதான objective. ரைட்டா? இதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல எடுத்து பாருங்க. In this point is so confident. It is so confident that yes, I am classified correctly. This point is not that confident. இந்த பாயிண்ட் அவ்வளவு இந்த பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் இந்த பாயிண்ட்க்கு இருக்காது. So what will this point do? Try to move the line as much as possible away from it so that it becomes more confident. கரெக்ட்டா? இதுதான் பேசிக் இது. ரைட்டா? நீங்க இன்னைக்குள்ள அல்காரிதம் இத பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியும். Okay, so that's why I'm restructuring the flow actually. இதுக்கு நான் நெட்ல பார்த்த வரைக்கும் எல்லாரும் வேற ஒரு flow எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த flow நான் ரீஸ்ட்ரக்சர் பண்றது ரீசன் இதுதான். ஓகேவா? ஓகே, let me know உங்களுக்கு வேற எனக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல இது இன்னும் புரியல அப்படினா இன்னொரு செஷன் I'll conduct. ஓகே, ஷூர். ஓகே, சரி, இப்போ அடுத்த 20 minutes can we spend and derive the sigmoid function? இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாமா?
ஓகே, நாளைக்கே பார்த்துக்கலாம். we have the derivation for sigmoid function. சரியா? அதை நம்ம நாளைக்கு என்னன்றதை எடுத்து பார்த்துக்கலாம். சதீஷ், நீங்க இன்னைக்கு வீடியோவே நேற்று வீடியோ இன்னொரு தடவை பாருங்க. ஓகே, உங்க என்ன அப்படிங்கறத குரூப்ல யூ கேன் போஸ்ட் இட் இன் தி வாட்ஸ்அப் குரூப். இல்லனா வாட்ஸ்அப் நீங்க யூ கேன் போஸ்ட் இட் டு மீ பர்சனலி. I'll help you out. குரூப்ல போட்டா பெட்டர். If you feel like you don't want to put it in the group, you can ping it to me personally. I'll take a look at it. I'll give you the supporting materials. சரியா? Yes, sure. We'll make sure this is you are able to understand this properly. ஏன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். நாம் இன்னும் மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸே முடிக்கல. இனிமே தான் நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அன்சாம்பிளிங் டெக்னிக்ஸ் எல்லாத்துக்கும் போகணும். ஓகே, so far இன்னும் ஒரு 4-5 days of class is there to conclude the machine learning basics. ஒரு linear regression and ஒரு logistic regression. இவ்வளவுதான் நம்ம முடிச்சிருக்கோம் in almost 2 months la, right? April 15th we started, right? May 15th, June 15th. Yeah, 2 months we have taken. Okay, so basics of machine learning we have covered. இனி மேல போக கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். It wouldn't be this complicated. அப்படியே சார்? I have felt it. நீங்க அசோசியேட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்களே see, it's all associative. நீங்க பாருங்க, சிம்பிள் linear regression படிச்சதுக்கு இப்போ படிக்கிறது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கு. சிம்பிள் linear regression எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணோம். உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. பட் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் now you are able to understand, right? புரியுது, என்ன பண்றதுன்னு புரியுது. Sigmoid உங்களுக்கு see, the only thing is I have been doing this for 6 years, so I am able to memorize a lot. நீங்க you guys have started, you can start associating this. Okay, இது கூட இது ஒர்க் ஆகும் அசோசியேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இப்போ கெபாசிட்டி வந்திருக்கும். Probably 2 years 3 years down the line when you are through this cycle, probably once or twice நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா you will also be like, போய் உட்கார்ந்து பேசும்போது எங்க இருந்தா புடிச்சிருந்தீங்க வேணா அப்படின்ற அளவுக்கு நீங்க பேசலாம். There are some people, நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த have you given the scenario elliptical economics னு பேசிட்டு போனது. சொன்னீங்க சார், elliptical economics என்னமோ ஏதோ நினைச்சேன், கடைசியா பார்த்தா அந்த வேர்டே இல்ல. Yeah, see, that's what that guy spoke so confident. No one even bothered to ask what elliptical economics is. Right? So அந்த இது வந்துரும். Okay. ஆக்சுவலா என்ன நிறைய பேர் கேக்குறாங்க, ஐயோ நீ நல்லா இம்ப்ரூவ் பண்ற, என்ன பண்றன்னு. அந்த அளவுக்கு அந்த பேசுறது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெட்டரா இருக்கு. Okay, glad I can help. Right? So the conceptually புரிஞ்சுக்கிறது, any question ஆன்சர் பண்றது, எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த that's what Satish, நீங்களும் please do watch. I'm happy that you watched today's video. புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தனியா பிங் பண்ணுங்க, இல்ல குரூப்ல போட்டீங்கன்னா எல்லாருக்கும் that question will be answered to everyone. If you feel hesitant, you give it to me, I'll answer it to you. சரியா? Yeah, sure. இன்னைக்குள்ள வீடியோ நேத்தே கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு வந்து அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் அல்காரிதம்ஸ் எழுதிருக்கோம். You should have more clarity on this. Okay? Yeah, okay. நாளைக்கு நம்ம வந்து sigmoid ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பார்ப்போம். அது வந்து not immediately used, ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த டெரிவேட்டிவ் யூஸ் ஆகும். அதனால ஒரு 20 minutes எடுத்து அந்த sigmoid ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் பார்த்துட்டு லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுடைய காஸ்ட் ஃபங்க்ஷனை பார்த்துடலாம். சிம்பிள் linear regression காஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி இதோட லாஸ் ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்த்துட்டு then we will go for என்ன சொல்றது, implementation python based implementation போலாம். சரியா? அதோட machine learning basics முடியணும். ஆனா நீங்க மறுபடியும் இன்னொன்னு கேட்டிருக்கீங்க, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட F1 recall இதெல்லாம் எப்படி, கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், அந்த அக்யூரசி, அந்த எல்லாம் அந்த ஃபார்முலாஸ் இருக்கு சார், அது எப்படி கால்குலேட் பண்றீங்க? நான் செக் பண்றேன். சரியா? அதே நம்ம வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்க்கு உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோல இருக்கு. F1 recall எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேலிஸ்ட்ல பாருங்க இருக்கும். நான் பார்க்கல, அது நினைக்கிறேன், அப்ப செக் பண்றேன் சார். சரியா? ஆனா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை பேஸ் பண்ணி மெஷின் லேர்னிங் மாடலை பேஸ் பண்ணி அதை எப்படி ஆபரேட் பண்றது அப்படிங்கறத நம்ம ஒரு செஷன் போட்டுக்கலாம். எவ்ரி மாடல்ல நம்ம பண்ற ஹைப்பர் பாராமெட்ரிக் டியூனிங் அந்த ரிசல்ட் ஓரியன்டடா எடுப்போம்ல சார், அது மட்டும் ரிசல்ட் அத நம்ம பார்க்கல. நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணும்போதே ஒவ்வொன்றுக்கும் R2² பாக்குறோம், MSC பாக்குறோம், அதுதான் டீடைலா MSC R2², recall, அது எல்லாமே வந்து அந்த கால்குலேஷன்ல கொஞ்சம் டீடைலா பார்த்தா பெட்டரா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஸ்டில் ஒரு மாடலுக்கு நான் சொல்லி தரேன், பாக்கி எல்லாத்துக்கும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க.
ஒரு மாடல் சொன்னா போதும் சார், கான்செப்ட் புரிஞ்சா போதும். அதான் ஒரு மாடல் நான் சொல்லி தரேன், பாக்கி ஹையர் லெவல் மாடல்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வேற ஏதாவது நீடட் ஐ வில் ஹெல்ப் யூ கைஸ் அவுட். ஓகே ஓகே சார். ஒவ்வொரு மாடலுக்கும் ஆனா அந்த அதோட வேல்யூ டிஃபர் ஆயி ஃபார்முலா வேற மாதிரி வரும். கிளாசிஃபிகேஷன் அப்படினாலே உங்களுக்கு அதெல்லாம் வேணும்ல. எல்லாமே வேணும். சோ யூ கைஸ் வில் பிளான். சரியா? இல்ல பைத்தான்ல லைப்ரரியில ஈஸியா இருக்கு, ஜஸ்ட் புல் இன் தான். சோ ஆனா உள்ள பாத்துக்கலாம் அவ்வளவுதானே. ஓகே சார். the point is mathematically உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா you will crush it. நீங்க எல்லாருக்கும் பைத்தான் பேக்கேजेस தெரியும், மேத்தமேட்டிக்கலா உள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. so that is why you are a bit different. உங்க கூட நீங்க அந்த அளவுக்கு பேசும்போது உங்கள இவ்வளவு டிஃபரண்டா பேசும். ஏன்னா எல்லாமே அந்த ப்ரோகிராமிங் ஓரியன்டடாவே வந்திருக்காங்க. என்ன you are doing it in the reverse way. You are doing the proper way. என்ன அதனால இல்ல சார், அது அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரிதான் சார். இப்ப நானே இப்ப உங்ககிட்ட படிக்கிறேன்னாலும் சில பேர் வந்துட்டு சொல்றாங்க, பிளக்இன் இருக்கும் போது நீ ஏன் இவ்வளவு இதுவா படிக்கிற, அதான் பேக்கேஜா அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்கல்ல, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற, அந்த மாதிரி தான் என்ன கேக்குறாங்க. அதான் சார் கரெக்ட் தான். ஏன்னா இப்பதான் எனக்கு புரியுது எதனால எப்படி மாடல் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது. நம்ம பின்னாடி இது படிச்சாதான் புரியுது, இல்லைன்னா சுத்தமா புரிய மாட்டேங்குது. நீ பெர்ஃபார்ம் பண்றது இம்ப்ரூவ் ஆகும்ன்றதுக்கு அகல்யா தான் ப்ரூவ். இல்ல சார், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா சில பேர் வந்துட்டு மாடல் போட்டுட்டு அது அவங்க கேக்குறாங்க, ஏன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு அக்யூரசி வேற கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு கூட நாங்க பார்த்ததுலயே பாலினாமியல் ரெக்ரெஷன்ல ஒரு பையன் ரெக்ரெஷன் போட்டுட்டான் எக்ஸசைஸ்ல, அது வந்து அக்யூரசி சுத்தமா கிடைக்கவே இல்லை எங்களுக்கு. அப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி கவ் இருந்தா அதுக்கு பாலினாமியல் எக்ஸ்பிரஸ் இது போடணும் அப்படின்ட்டு. அதான் சுத்தமா அவங்க பேக்கேஜ் யூஸ் பண்ணியே பழகிட்டதுனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அசோசியேட் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க அந்த இது டேட்டாவை பிளாட் பண்ண உடனே உனக்கு தெரியணும், டே இது பாலினாமியல் லீனியர் ரெக்ரெஷன். அதனால தான் ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஷோயிங் யூ கைஸ் ஆல் தி டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ். ஞாபகம் வச்சிருப்பீங்க, சீபானு மேட்ப்ளாட்லிபுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் என்னமோ டைம் எடுத்தோம். ஓகே, என்ன கிராஃப் என்ன மாதிரி வரும், பாக்ஸ் பிளாட் எப்படி வரும், அவுட்லேயர்ஸ் எப்படி பார்ப்பீங்க, இதெல்லாம் நம்ம அவ்வளவு டைம் எடுத்து சொன்னதுக்கு ரீசன் அதான். இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும், பார்த்தோனே தெரியும் இது என்ன இருக்கு. உன்னோட ஸ்கேல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிருக்கா, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். See, when I started this, I didn't knew that this will be scaling up in this way. ஆனா எனக்கு அப்ப தெரிஞ்சது என்னன்னா, டேட்டா நம்ம பார்க்கணும், இதெல்லாம் தேவை அப்படிங்கறத நான் பார்த்தது. But when we started machine learning, I found out a lot of those things which we did earlier is needed. Of course, descriptive statistics தெரியாம inference statistics புரியல, inference statistics புரியாம ML புரியாது, ML புரியாம மாடல் செலக்ட் பண்ண முடியாது. DL நீங்க ஒண்ணு சொல்லிக்கலாம், பேருக்கு நான் அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். அது ஒண்ணொண்ணு தெரியாம ML DL தெரியாம ஜென்ஏ உங்களால ஒரு உருப்படியா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க முடியாது. ப்ராம்ப்டே பண்ண முடியல சார். நிறைய பேருக்கு ப்ராம்ப்ட் பண்ணிட்டு அதை வந்து நீ ரீடூ பண்ணுன்னு சொன்னா அதால முடியாது, அதால எடுக்க முடியல. ஆனா நீ போய் ரிவர்ட் பண்ணி கிட்டப்ல இருந்து ஹிஸ்டரி சேஞ்சஸ் தூக்கி விட்டு அதை மாத்தி விட்டீங்கன்னா ஈஸியா பண்ணி திரும்ப போயிடுது. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ப்ராம்ப்ட்ல சேஞ்ச்னா அது ஃபுல்லா கிராக் ஆகுது சார். கனா பண்ணானு ப்ராம்ப்ட்ல சேஞ்ச் பண்ணனும், அதோட கோர் மெமரி நீங்க சேஞ்ச் பண்ண சொல்ற மாதிரி. இப்போ நான் ஸ்ட்ரகிள் பண்ண, நான் சின்னதா எழுதி பழகிட்டேன், பெருசா எழுதும்போது எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது இல்ல. அது வந்து that is the prompt. So the prompt which I given is write big அப்படிங்கறது என்னோட பிரெயினுக்கு நான் கொடுக்கக்கூடிய prompt. அதை அடாப்ட் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு டைம் ஆகுது. and my brain is more versatile. ஒரு LLM ஓட prompt நீங்க போய் அடாப்ட் பண்ணுன்னு சொன்னா எப்படி அடாப்ட் ஆகும்ட்டாக்குன்னு it takes time. இல்ல நீ பண்ணதை மாத்தி திருப்பி பழையபடி போனா அதுக்கு புரியவே மாட்டேங்குது சார். அதான் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க ப்ராம்ப்ட்ல கொடுத்துட்டீங்களே. அத அதுதான் சார் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாம் அது வந்து நம்ம ஒன்னு பண்ணா கடைசியா அது வந்து எங்கேயாவது போய் ஸ்டக் ஆயிடுது. அதனாலதான் சொல்றேன், இப்போ வந்து யூ கேன் பில்ட் அ கன்சியூமர் ஃபேசிங் LLM. ChatGPT இப்ப நீங்க நிறைய AI டூல்ஸ் பாருங்க, ஒண்ணும் இல்ல, ChatGPT API கீ வாங்கியிருப்பாங்க, API எடுத்திருப்பாங்க, இங்க உள்ள டேட்டா வாங்க பாஸ் பண்ணி அவுட்புட் எடுத்து கொடுத்திருப்பாங்க. That's what 90% of the
companies which are claiming they have AI is doing. Very rare set of people are actually picking the LLMs, small language models, and training them. ரைட்டா? இதை வந்து ஹாபிஸ்டாவும் பண்றாங்க, அஃபிஷியலாவும் பண்றாங்க. If you are lucky enough to get into any such companies, heads off. பட் ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஏன்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓப்பன் ஏஐ இருந்து யார் வேணாலும் ஏபிஐ வாங்கிக்கலாம், இங்க இருந்து நீங்க டேட்டாவை கொடுத்துக்கலாம், அது அங்கிருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஆல் யூ ஆர் டூயிங் இஸ் ஜஸ்ட் ஹேண்ட்லிங் த JSON. ஆனா நான் கேட்டேன் எங்க ப்ராடக்ட்ல ஏஐ இருக்குன்னு நம்ம சொல்லிப்போம். த ரியல் கோர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து உங்களுக்கு அங்க அந்த மாதிரி இதுல தான் ஆகும். அண்ட் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க போறதுக்கு இந்த இதெல்லாம் தெரியாம போக முடியாது. பக்கெட் அபவுட் LLMs, அந்த LLMs ஒன்னுக்கும் நீங்க கான்டெக்ட் கொடுக்கணும்னா எம்பெடிங் மாடல்ஸ் ரெடி பண்ணணும். இந்த நான் இந்த 10% கம்பெனிஸ் சொன்னேன்ல, இந்த 10% கம்பெனிஸுமே 95% ஆஃப் பீப்புள் will be using existing embedding models. எவனோ அதை பில்ட் பண்ணியிருக்கேன், அந்த எம்பெடிங் மாடலை எடுத்து நான் வேற எம்பெடிங் மாடல் நான் ட்ரை பண்ணுவேன், எதில் அக்யூரசி நிறைய வருதோ அது. அப்படிதான் மெஜாரிட்டி, ரொம்ப less than 1% ஆஃப் பீப்புள் ஆர் த ஒன்ஸ் who are really sitting, understanding the model deep down, creating their own setup. DeepSeek எடுத்து பாருங்க, DeepSeekல OpenAI உடைய நோட் மாடியூல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் சுந்தர் பிச்சை சொன்னார்ல, we will dance for our own music, we won't build on top of it. Exactly. But DeepSeek பாருங்க, OpenAI ஓட நோட் மாடியூல்ஸ் எல்லாமே அதேதான். அது வந்து கிளைமும் பண்ணாங்கல்ல, it's not something new. அதனால see there are always this gimmicks and mimics. Right? You should know what to take and what not to. I am so stubborn. Actually, I could have easily become a data science engineer 2 years ago. I had a very good package, 400x offer on that. I felt like, you guys, I won't be satisfied with that. I didn't go. And again, I didn't want to be a data scientist as a professional. But telling, because again, அவங்க கேட்டதுதான், நீங்க எல்லாம் இது ஃபுல் ஸ்டாக் எல்லாம் பண்ணுவீங்களா, ஏபிஐ எல்லாம் எடுப்பீங்களா, OpenAI வச்சிருக்கோம், டேட்டாவை நீங்க வந்து OpenAI கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. This is not what I'm going to do. என்னோட டேட்டா சயின்ஸ் தாட் ப்ராசஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு I chose not to. மும்பைல கூப்பிட்டாங்க ஆக்சுவலா. So that's what. Okay, learning backend, learning what these things are tougher, but when you are actually in the podium, when you are actually in front of your audience, you will see the difference. Yes. சதீஷ், நீங்க வந்து PhD தான் பண்றீங்க. I think Satish is doing PhD. I'll try to talk to him. Sir, okay, sir. எனக்கு தெரியாது. He's actually a PhD candidate. Oh wow. PhD பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டாரா, பண்ணி முடிச்சிட்டாரான்னு தெரியல. He's PhD candidate. Sir. Okay. Doctorate in pharmacy, sir. Sorry? Doctorate in pharmacy, sir. Oh, yeah. Doctorate in pharmacy, right? Yes, sir. So, obviously, you will have a lot of research things happening around you, right? 1 minute. Sorry? Okay, Satish, there's some network issue. Now we'll continue. Sorry, I was not able to hear you. We'll continue next session. Okay? Bye, guys. Bye, Agalya. Bye. Thank you, sir. See you. Thank you, sir. Bye.